ஹலோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும், இன்னைக்கு ஒரு புது டாபிக் பேச போகிறோம். ஒரு வாரமும் அது கண்டினியூஸாக அந்த டாப்பிக்கில் பேசுவோன்னு நினைக்கிறோம். ஆனால் புது கேள்விகள் எழும்புது. அதனால இன்னைக்கு வேற கேள்வியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் தொடர்ந்து எங்களை கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எப்படி பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒன்ஸ் அகெயின் என்னோட கூட இருக்கிறது பீட்டரும் மெரினும் இருக்காங்க. ஸோ இது ஒரு சந்தோஷமான நேரம். நாங்கள் சில கேள்விகள் நம்ம பைபிளை பற்றி படிக்கிறோம். நம்ம வாழ்க்கையை அதன் பிரகாரம் நடத்தணும்னு முயற்சி பண்ணுறோம். அப்போ கேள்விகள் வருது, புது விஷயங்கள் கேட்க போது கேள்விகள் வருது. அது நாங்கள் எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேள்வி பதிலுமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பீட்டர், இன்னைக்கு நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? என்ன மாதிரி கேள்வி, அது என்னன்னு நீங்க சொல்றீங்களா? தேங்க்யூக்கா. கண்டிப்பாக்கா, ஒவ்வொரு கிளாஸ்லயும் எங்களுக்கு விடையும் கிடைக்கிறது. அதை விட அதிகமா கேள்வியும் எங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் தோணுது. இன்னைக்கு எனக்கு என்ன கேள்வினா, நம்ம வரிசையா நம்மளுடைய கிளாஸ்ல பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஆலயத்துக்கு, ஓய்வு நாள் ஆலயத்துக்கு நம்ம போகணுமா? ஓகே, நம்ம தான் ஆலயம். 1-2 பேர் எங்க கூடியிருக்கோம் அங்க வாசம் பண்ணுவேன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா தேவாலயத்துக்கு போகணும் அப்படின்னு ஏதாச்சும் பைபிள்ல இருக்கா? கட்டாயம் போகணுமா? இன்னொன்னு நீங்க சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து ஒரு ஆலயத்துல போய், எருசலேம் ஆலயத்துல போய் ஒரு கலாட்டா பண்ணுவாரு. அதையும் சொல்லிருக்கேன். அவர் என்ன செஞ்சாரு? அது ஆமா, அது இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு போகும்போது அது கல்லர் கொகையா இருக்கு. அங்க எல்லாமே பிசினஸ் பண்ற மாதிரி எல்லாமே விக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜாட்டி எடுத்து எல்லாருமே அடிச்சு ஆலயத்துல இருந்து துரத்தி விடுவாரு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஆலயத்துல சில ஆலயத்துல சில பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்க. வீட்டுல முதல் அதாவது ஒரு தேங்காய், மாங்காய், வீட்டுல வரக்கூடிய அந்த காய்கறி எல்லாம் காணிக்கை அப்படின்னு சொல்லி சர்ச்சில் கொடுக்குறாங்க. அது அது வித்துறாங்க. ஓகே, அது ஏலம் போட்டு அந்த ஒரு சபைக்கு போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. ஆனா எல்லா பிரச்சனையும் நம்ம இப்ப பார்க்க முடியுமா இந்த ஒரு மணி நேரத்துல நம்மளுக்கு தெரியல. ஆனா நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு சம்பவத்தை எடுப்போம், அது எங்க நம்மளை கொண்டு போகுதுன்னு பார்ப்போம். அதனால லூக்கா சுவிசேஷத்துல 4வது அதிகாரத்துல 16வது வசனத்துல இருந்து ஆரம்பிப்போம். அங்க இயேசு என்ன செஞ்சார்? ஸோ இயேசுவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. 16வது வசனத்தை மாத்திரம் படிங்க. அந்த 16 வசனத்துல படிக்க போது கேள்வி வர்றத மெரின் உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க அதுக்கு பதில் கொடுங்க. ஓகேயா? வசனம் படிக்கவாக்கா? ஆமா, லூக்கு 4:14. தாம் வளர்ந்த ஊராகிய நசரேத்துக்கு அவர் தம்முடைய வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். மெரின், இயேசு எந்த ஊருக்கு போனாரு, அந்த ஊர்ல எந்த இடத்துக்கு போனாருன்னு சொல்லுங்க. ஓகே, நசரேத்ல எங்க போனாரு? ஜப ஆலயத்துக்கு போனாரு. ஸோ ஜப ஆலயத்தை நம்ம சபைன்றோம், இல்ல சர்ச்ன்றோம். எந்த நாள் போனாரு?
நம்ம எல்லாரும் சர்ச்சுக்கு போகணும்னா எந்த நாள் போவோம்? சண்டே சண்டே. ஸோ இங்க ஓய்வு நாள் அப்படின்னு போட்டிருக்கு. அங்க போய் அவர் என்ன செய்யறார்? ஓகே, பீட்டர் என்ன செய்யுங்க, அவர் என்ன செஞ்சாருன்னு படிச்சீங்கல்ல அந்த வசனத்துல, ஆமாக்கா. அதுல இருந்து தொடங்கி 17வது வசனத்தை படிங்க. வழக்கத்தின்படியே ஓய்வு நாள் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் அந்த புஸ்தகத்தை விரித்து போது கண்டினியூ பண்ணுவாக்கா? விரித்த பொழுது. ஓகே, அப்போ மெரின் சொல்லுங்க, எந்த புஸ்தகத்தை அவர் படிக்க போறாரு? வசனத்தை திருப்பி படிக்கவா? ஏசாயாவை படிக்க போறாரு. அதுல ஒரு பகுதியை படிக்கிறார். பீட்டர் 18, 19 படிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது இடத்தை அவர் கண்டு. ஓகே, அவர் அதை வாசிக்கிறார். சோ கர்த்தருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். சோ சுவிசேஷம் பிரசங்கிக்க இயேசு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவர் தன்னை கடவுள் அனுப்பியிருக்காரு அப்படின்றாங்க. எல்லா சபையும் நற்செய்தி சொல்லுதா? சுவிசேஷத்தை சொல்லுதா? மெரின் சொல்லட்டும். மெரின், எல்லா சபையும் சுவிசேஷம் சொல்றாங்களா? சுவிசேஷம் சொல்றாங்க. அந்த சுவிசேஷத்துல நரகம் இருக்கா? தெரியலையா? சரி, இப்போ இயேசுவை நம்புனா எங்க போவீங்கன்னு சொல்றாங்க? மரணத்துக்கு அப்புறம் எங்க போவீங்கன்னு சொல்றாங்க? இயேசுவை நம்பலன்னா எங்க போவீங்கன்னு சொல்றாங்க? இதாங்க நிறைய சபையில இதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவ நம்புனா பரலோகம், இயேசுவ நம்பலன்னா நரகம். எங்க நரகம் சொல்லப்படுதோ அது சுவிசேஷமா? யோசித்து பாருங்க. இந்தியால 2% தான், 2.5% தான் கிறிஸ்தவங்க. அவங்க மாத்திரம் பரலோகம் போவாங்க, மற்ற எல்லாரும் நரகம் போவாங்க. இது சுவிசேஷமா? அது எப்படிங்க சுவிசேஷமா இருக்க முடியும்? அப்போ இயேசு சொல்ற சுவிசேஷத்துக்கும் சபைகள்ல நரகம் பத்தி சொல்ற சுவிசேஷமோ அது சுவிசேஷமே கிடையாது. அப்போ அது சபையா? அந்த கேள்வியை நீங்க எழுப்பணும். எந்த சபை நரகத்தை பத்தி சொல்லுதோ, இந்தியால இருக்கிற 97% மக்கள் நரகத்துக்கு போவாங்க. அது சுவிசேஷமா?
அப்படின்னா அது கிடையாது. அது தப்பான உபதேசம். அந்த தப்பான உபதேசத்தை நம்புற ஒரு சபை நினைச்சுக்கிட்டு ஓய்வு நாள்ல ஒரு தரையும் நம்ம போனோம்னா நம்ம கிறிஸ்துவோடைய ஆளா இல்ல அந்த கெட்ட உபதேசம் கொடுக்கிற சபையோடைய ஆளா? நீங்க எந்த கட்சி? ஆனா எனக்கு இதெல்லாம் கேட்க மாட்டேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதுவா இருக்கு, குழப்பம் அதிகமா இருந்துச்சு. என்ன சொல்றாரு பீட்டர், கொஞ்சம் விளக்குங்க. இல்ல, அதாவது அந்த நரகம் டாபிக் எடுத்தீங்களே, அது மாதிரி கேட்கும் போதுதான் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு நாங்க கிறிஸ்டின், நாங்க பைபிள் சர்ச்சுக்கு போனதுல இருந்து பரிசுத்தமா இருந்தா பரலோகம், பாவம் செய்த நரகம் அப்படின்ற கான்செப்ட்லயே நாங்க கேட்டு புதுசா நீங்க நரகம் இல்லைன்ற ஒரு விஷயத்த சொல்லும் போது எங்க மனசு ஏத்துக்கல, நம்ப முடியல. இவ்வளவு வருஷமா நாங்க நம்பிக்கை இருந்த ஒரு விஷயத்த நீங்க இல்லன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்றேன். அது கூட பரவாயில்லண்ணா. ஆனா இப்ப நம்ம இப்ப இந்த கட்டுப்பாடு எல்லாம் இருக்குல்ல. ஆமா, அதாவது அந்த 10 கட்டளை எல்லாம் இருக்குல்ல, அத பத்தி கேக்குறியா? ஆனா இப்ப நம்ம ஆலயத்துக்கு சண்டே ஒரு நாள் சரி, இப்ப மத்த நாள் எல்லா நாளுமே இப்ப யாருமே இப்ப கத்துற, இப்ப பைபிள் படிக்கல, எதுவுமே ப்ரே பண்ணலன்னா கூட சண்டே அன்னைக்கு எல்லாருமே அப்படி கன்ஃபார்மா சர்ச்சுக்கு போய். இல்ல, அதுதான் சொல்றாங்க, சர்ச்சுக்கு போனோம். ஆனா இந்த வசனம் சொல்ற மாதிரி சர்ச்சில சொல்றாங்களா? அதுதானே உண்மையான சபை. அதுதான் கேள்வி. அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, சர்ச்சில பிரசங்கம் பண்ணும்போது நற்செய்தி சொல்றாங்களா? நற்செய்தி சொல்ற இடத்துலதான் நம்ம போனோம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இப்ப எத்தனை இடத்துல நற்செய்தி சொல்றாங்க? பாவத்துக்கு சம்பளம் மரணம், பாவம் பண்ணினா நரகத்து போக, ஆசீர்வாதத்தை பத்தி பேசுவாங்க. அப்புறமா இது பண்ணாங்க, அது பண்ணாங்க. சொல்லு. ஆமா, இப்ப அக்கா சொன்னாங்க இதெல்லாம் கேட்கும் போதுதான் இப்ப நம்ம நரகத்துக்கு போன்னு சொல்றாங்களா? அது இல்ல. இப்ப கடவுள் எல்லாரும் நம்ம மதம் இல்லாம எல்லாருமே ஏத்துக்கிறாரு. எல்லாரும் அன்பு காட்டணும், அன்புதான் காட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அந்த பாயிண்ட் இப்போ வசனம், அந்த கிளியரா அந்த வசனம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து ஏசாயா அதிகாரத்துல உலகம் போய் நற்செய்திய சொல்லு அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்து வாசிக்கிறாரு. அப்போ இப்ப படிச்சல வசனம் நற்செய்தியை சொல்லு, எத்தனை சபையில நற்செய்தியை சொல்றாங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஆசீர்வாதம், தண்டனை, பாவம், நரகத்தை பத்தி தான் பேசுவாங்க. நற்செய்தினா என்ன அப்படின்றது கூட தெரியாது நிறைய சபையில. அதுதான் கேக்குறாங்க. அது மாதிரி சர்ச்சுக்கு நீ போறியா? அப்ப அதுதானே அப்ப உண்மையான சர்ச். நற்செய்தி எங்க சொல்றாங்களோ அதுதானே உண்மையான சபை, அதுக்கு தானே நம்ம போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புரியுதா? புரியுதுண்ணா. அப்போ எந்த சபையாது அல்ல, அந்த சபை மக்கள், அந்த சபை போதகர், இவங்க எல்லாரும் நரகத்துக்கு போவாங்க, என்ன தவிர, என் குடும்பத்தை தவிர அப்படின்னு சொல்றது சபை கிறிஸ்துவின் சபை இல்லை. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஏதோ ஒரு கடவுள்னு அவங்களுக்கு இஷ்டம் போல ஒரு கடவுளை உருவாக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு கிறிஸ்துன்னு பேர் வேற சொல்லிட்டாங்க. உண்மையான கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறார். விசுவாசிகள் மாத்திரம் போறது இல்லை. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? வசனத்தை அப்படியே தனித்தனியா எடுத்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி வச்சுட்டு நம்ம மற்றவங்களோட பெரிய ஆளு அப்படின்னு காட்டுறதுல நம்மளை கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன சொல்றது? இல்லை, நீ ஸ்பெஷல்,
நீ இயேசு கிறிஸ்துவோடைய பிள்ளை, நீ பரலோகம் போவ, நீ நரகத்துக்கு போக மாட்ட இப்படின்னு சொல்லி நம்ம என்னவோ ஸ்பெஷல்னு ஆக்கிட்டார். எல்லாரும் ஸ்பெஷல் தான் கடவுளுக்கு. அதான் நற்செய்தி. எல்லாரும் உயிரோட வருவாங்க, எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டு அப்படின்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எதை எப்படி படிக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. சரி, நம்ம பார்த்தோம் இயேசு கிறிஸ்து சபையில நற்செய்தி சொல்றார். அதுல முக்கியமா என்னன்னா, எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டுன்னு சொன்ன உடனே அப்போ மக்கள் என்ன செய்றாங்க? சபை மக்கள், ஜெப ஆலயத்தின் மக்கள் என்ன செய்றாங்க? அதை படிப்போமே. 4:28 லூக்கா சுவிசேஷம் 4:28 அதை மாத்திரம் படிங்க. ஜெப ஆலயத்திலிருந்து எல்லாரும் இவர்களை கேட்டபொழுது கோபம் உண்டு, எழுந்திருந்து அவரை ஊருக்கு இருங்க கோபம் உண்டு. கோபம் வருது, இயேசு மேல கோபம் வருது ஜெப ஆலயத்துல இருக்கிறவங்க. தொடர்ந்து படிங்க. எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டுப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைக்கீழே தள்ளிவிடப்படிக்கு அவர்களிடத்திற்கு கொண்டு போனார்கள். விரட்டுனாங்க, தங்க ஊரை விட்டே விரட்டி ஒரு மலையில இருந்து கீழே தள்ளி விட பாக்குறாங்க இயேசு கிறிஸ்துவ. ஏன்னா இயேசு கிறிஸ்து நல்ல செய்தி கொடுத்தார். ஏற்க மனதில்லை. 30வது வசனம் படிச்சிருங்க. அவரே அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். இயேசு அங்கிருந்து தப்பிச்சிட்டார். ஒரு சந்தேகங்க, சொல்லுங்க. இப்போ இந்த உண்மையான நற்செய்தி சொல்லும் போது சபையில இருக்கிறவங்கள வெளியே தள்ளி விட்டாங்கன்னா, அப்போ அதுக்கு என்ன கரெக்டான காரணங்க? அவங்களால அந்த அப்ப அந்த இடத்துல தப்பான போதனை நடந்து இருந்திருக்கும். இது சொன்ன உடனே அவங்களுக்கு பிடிக்காம போயிருக்கும். ஒருவேளை திருப்பி நான் அந்த காணிக்கையை பத்தி பாயிண்ட்டுக்கு வரேன். ஏதாச்சும் ஒரு மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி பயமுறுத்தி காணிக்கை வர வச்சு இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னது அவங்களால ஏத்துக்க முடியாம துரத்தி விட்டாங்களா? என்ன காரணம் இருக்குங்க? இது முக்கியமான விஷயம் நற்செய்திய சொன்னார். அந்த நற்செய்தி அது அவங்களுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு தாங்க மாத்திரம்தான் தெரிந்து கொண்டவர்கள் அப்படின்னு இந்த இடத்துல பார்க்கும்போது, இன்னும் பல இடங்கள் இருக்கு. அதுல எல்லாம் பார்த்தோம்னா பண விஷயத்தை பத்தி வரும். நம்ம போன வாரம் பார்த்ததே நம்ம கிளியரா பார்த்தோம் இல்லையா? காசு இது. ஓகே, இதுல இந்த இடத்துல நற்செய்திய சொல்றார். அந்த நற்செய்திய கேட்க விரும்பல இந்த மக்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் அவர் கடவுள் திரும்பி 2ஆம் வருகைக்கு வருவோம் அப்படின்ற கான்செப்ட் இல்ல அப்படின்னு சொன்னதை ஏத்துக்க முடியலையே அவங்களால. இயேசு கிறிஸ்துவ ஒண்ணு மேசையான அவங்க நினைக்கல இல்லையா அந்த ஜெப ஆலயத்துல. 2வது மேசையான நற்செய்தி சொல்வார்னு ஏத்துக்க முடியல. 3வது நற்செய்தி என்ன நற்செய்தி அப்படின்னா, எல்லாருக்கும் இந்த நற்செய்தி, எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க, எல்லாரும் இந்த பூமிக்கு வருவாங்க. அத அவங்களால ஏத்துக்க முடியல. அப்போ இயேசுவையே கொல்ல பாக்குறாங்க. ஓகே ஓகே. எங்களுக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி அப்படின்னு வசனத்தை படிச்சு என்ன விளக்கம் கொடுப்பாங்கன்னா, நீ இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு மூழ்கி நீ ஞானஸ்நானம் எடுத்தா நீ ஆண்டவர் பிள்ளையா இல்ல, அதுதான் உங்களுக்கு நற்செய்தி அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, அப்போ நம்ம எப்பவுமே என்ன யோசிக்கணும்னா,
நம்மளை யாராவது ஸ்பெஷலா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா உடனே நம்ம வந்து கவனமாயிடணும். ஏன்னா அது வந்து தேவனுடைய சித்தம் கிடையாது. தேவனுடைய சித்தம் வந்து என்ன, எல்லாருக்கும் இந்த நற்செய்தி போய் சேரணும். எல்லாருக்கும் என்ன தெரியணும்னா உயிர் தெழுதல் உண்டு எல்லாருக்கும். அதை நம்புறவங்களும் சரி நம்பாதவங்களுக்கும் உயிர் தெழுதல் உண்டு அப்படின்னு தெரியணும். இன்னொரு ஆமா, எல்லா மதத்தாரும். இது பிடிக்க மாட்டேங்குது மக்களுக்கு. ஏன் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து என்ன, தாங்க மாத்திரம்தான் ஸ்பெஷலா இருக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், சபைக்கு போறது, நீ சபைக்கு வரலன்னா நீ நரகத்துக்கு போவ, உனக்கு எல்லாம் வந்து ஆசீர்வாதமே இருக்காது, அழிஞ்சு போவ அப்படின்வாங்க. இது நற்செய்தி கிடையாது. அவங்க என்ன செய்வாங்க, இங்க அங்கன்னு ஒரு வசனத்தை எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு அது எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. அப்படி தனியா எடுத்துட்டு அவங்கள தாக்குவாங்க. இதுல சில ஆமா, சரிங்களா? அப்போ இங்க பாருங்க, 19வது வசனத்தை திருப்பி படிங்க. கர்த்தருடைய படிக்கவா? ஆமா, படிங்க. கர்த்தருடைய அனுக்கிற வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது, இடத்தை அவர் கண்டு. கர்த்தருடைய என்ன வருஷம்? அனுக்கிற வருஷம். அனுக்கிற வருஷம். சோ அதுனா என்ன, இருங்க நானும் தமிழ் பைபிள்ல கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அனுகிரகம். ஓகே, இங்க மாறி இருக்கு எனக்கு. ஒரு நிமிஷம். தமிழ் பைபிள் லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம். அனுகிரக வருஷ அப்படின்னா என்ன? அதுதான் தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரப்போதோ அந்த அந்த வருஷத்தை சொல்றாரு. அது ஒரு யுகம். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி யாரு பிரசங்கம் பண்றா? இயேசு கிறிஸ்து. இல்ல, நம்ம சபைகள்ல நான் கேக்குறேன். இல்ல யாரே இல்ல. ஓகே, இப்போ இப்போ நம்ம இத பார்ப்போம். மத்தேயு என்ன சொல்றாருன்னு பார்த்தரலாம். மார்க் மத்தேயுல ஓகே, மத்தேயு 19வது அதிகாரம் 24வது வசனம் படிங்க. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நழுவது எளிதா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். திருப்பி படிங்க இந்த வசனத்தை. 19:24 தானக்கா? ஆமா. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சொல்றாரு. மெரின், உங்களுக்கு கேள்வி. வீட்ல இருந்து எடுத்துட்டாரு அவரு. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி இயேசு சொல்றாரு.
யாரு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது? அந்த வசனம் சொல்றேன் இந்த வாட்டி. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும். அவ்வளவுதான். இல்ல சொல்ல இல்ல. முடியுமா? அதிகாரம் 19 27 24. 24 ஆ, நான் 27 ஆ. தேவனுடைய ராஜ்யத்துல யாரு போக முடியாதுன்னு சொல்லிட்டு வசனம். திருப்பி படிக்கவா வசனத்தை? இருங்க இருங்க, அவர் படிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இடம் கொடுங்க, சிறுபிள்ளைங்க பருவத்துக்கு இடம் கொடுங்க. அது அதுல நீ மத்தேயு 19:24 மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதலே நுழைவது எளிதா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யாரு ராஜ்யத்தைய கொஸ்டின்கள் தான். அதாவது அக்கா நீங்க கேக்குறீங்களா? யாரு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது? ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான். இது யாரு இந்த வசனத்தை சொன்னது? இயேசு கிறிஸ்து. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறார். ஐஸ்வர்யவான் போக முடியாது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள. ஒட்டகம் கூட போயிரும், ஊசி நூல் கோக்குற இடத்து வழியா ஒட்டகம் கூட போயிரும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள யார் போக முடியாது? ஐஸ்வர்யவான். அப்போ இயேசு கிறிஸ்து இத பிரசங்கிக்கிறாரு. நம்ம சபைன்னு சொல்ற இடத்துல, நம்ம சர்ச்சுன்னு சொல்ற இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பிரசங்கம் பண்றாங்களா? எங்க பண்றாங்க? இல்ல அவருடைய சிந்தனை, அவருடைய சபையில ஏதாவது சொல்லி கொடுக்கறாங்களான்னு கேட்போமே. புரியல எனக்கு. இல்ல இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பணக்காரு வசதி படித்தவங்க எல்லாம் ஆணுடைய ராஜ்யத்துல போக முடியாது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. நம்ம சபையில மெசேஜ் நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ உனக்கு காரு கிடைக்கும், வீடு கிடைக்கும்னு சொல்லி நம்மள ஆசீர்வாதத்தை மெசேஜ் எடுக்கிறாங்களா, இல்ல ஆண்டுடைய ராஜ்யம் பத்தி மெசேஜ் எடுக்கிறாங்களா? இப்படிதான் சொல்றாங்க. ஆனா இங்க சொல்லிருக்கு நீ ஐஸ்வர்யவானா இருந்தா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. உங்களுக்கு எங்க போகணும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணுமா, போக வேண்டாமா? மேரன் போகணும்னா நீங்க ஐஸ்வர்யன் ஆகணும்னு ஆசைப்படுவீங்களா? படமாட்டியா? ஐஸ்வர்யவான்னா எப்படின்னா பணக்கார் வசதி ரொம்ப பணக்காரா இருக்கிறது தான் ஐஸ்வர்யவான். ஏழையா இருந்து இப்ப சர்ச்சைக்கு போனா ஏழையா இருந்தா நீங்க பணக்காரா ஆயிரலாம்னு சொல்லி பிரசங்கம் பண்றாங்களே, அதுதான் ஐஸ்வர்யவான்னா பணக்காரா வருது, வசதி படிச்சவங்களா வருதுதான் ஐஸ்வர்யவான். உங்களுக்கு கேள்வி என்னன்னா, நீ ஆளுநர் ராஜ்யத்துக்கு வரணுமா இல்ல பணக்காரனா இருக்கணுமா? அப்போ நீ சர்ச்சுக்கு வரலன்னா உனக்கு வேலையில பிரச்சனை வரும், உனக்கு வேலை போயிரும், உனக்கு காசு கஷ்டம் வரும்.
நீ சர்ச்சில் வந்து தசம பாகம் போடலன்னா உனக்கு கஷ்டம் வரும். இப்படி பூச்சாண்டி காட்டுற சபை வந்து சபையா? இது நல்ல செய்தியா? சரி, அப்போ இயேசு கிறிஸ்து இப்படி பிரசங்கம் பண்ணாரு தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி. இப்போ நம்ம பார்த்தோம், சபையில வந்து நீ பணக்காரன் ஆகலாம், உனக்கு வந்து நீ சபைக்கு காசு கொடுத்தீனா, ஒழுங்கா ஓய்வு நாள் சபைக்கு வந்தீனா நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்ற சபைய நம்ம பார்க்கிறோம். ஆனா இயேசு என்ன செய்யறாரு? நல்ல செய்திய சொல்லி கொடுக்கிறாரு. எதை பத்தி? வரப்போற யுகத்தை பத்தி, தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி அவர் சொல்லி கொடுக்கிறார். இது மத்தேயுல சொல்லி இருக்கு. இப்போ நம்ம மார்க் சுவிசேஷம் போவோம். மார்க் சுவிசேஷத்துல 1வது அதிகாரம் 15வது வசனம். காலம் நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனந்திரும்பும் சுவிசேஷத்தை சுவிசேஷியுங்கள் என்றார். அப்போ பீட்டர் உங்ககிட்ட இந்த கேள்வி என்ன சொல்லப்பட்டிருக்கு? 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்துல. முதல்ல மெரின், மார்க் 1வது அதிகாரம் 15வது வசனம் எடுத்துக்கோங்க. பீட்டர், 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்றார் காலம் சமீபமா இருக்கு, என்ன செய்யணும், என்ன சொல்றாரு? 3 விஷயம். காலம் சமீபமா இருக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம வந்து பிரசங்கம் பண்ணணும். இல்ல அதுல வசனத்துல என்ன சொல்லி இருக்குன்னு சொல்லுங்க. காலம் நிறைவேற்றிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனந்திரும்பு சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். 3 விஷயம் சொல்லி இருக்கு. ஒண்ணு வந்து தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு, 2வது மனம் திரும்ப சொல்லி இருக்கு, 3வது மனம் திரும்பி என்ன செய்யணுமா? நல்ல செய்திய நம்ப விசுவாசின்னு சொல்லியிருக்கு. நல்ல செய்தி என்ன? பீட்டர் சொல்லுங்க, நல்ல செய்தி என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷிக்கணும். நம்ம எல்லாருமே 2ஆம் வருகையில வருவோம். எல்லாரும் வருவோம் இல்லையா? எல்லாருக்கும் மீட்பு உண்டு. இயேசு கிறிஸ்து என்ன சும்மாவா? அவருடைய மரணம் வந்து சும்மாவா? அவர் வந்து தேவனுடைய குமாரன். அவர் மரணத்துல எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு, சும்மா இல்ல. 2% 2.5% கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு தப்பான போதனை கொடுக்கறவங்களுக்கு வர்ற கடவுள் கிடையாது. அவர் வந்து தேவனுடைய குமாரன், எல்லாருக்கும். அவர் கடவுள், ஒரே கடவுள், எல்லா மதமும் நம்புறது ஒரே கடவுள். அதுல இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், எல்லாருக்கும் திருப்பி உயிரோட வருவாங்க அப்படின்னு சொல்லிருக்கு. இத நம்பு. இதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல்னா என்ன? பாவமா? எது பாவம்? மற்றவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க, நான் மாத்திரம் பரலோகம் போவேன் அப்படின்னு நம்பிக்கையில இருந்து மனம் திரும்பி எல்லாரும் உயிர் தெழுவாங்க அப்படின்னு நம்புறதா மனம் திரும்புதல். இப்ப பீட்டர், மனம் திரும்புதல்னா சபையில இந்த தப்பான செய்தி, கெட்ட செய்தி சொல்றாங்களே, நரக கெட்ட செய்தி சொல்ற சபைகள்ல மனம் திரும்புதல்னா என்னன்னு சொல்லி தர்றாங்க. ஆண்டவரை ஏத்துக்கிறது, பாவத்திலிருந்து ஈடுபட்டு இயேசு கிறிஸ்துவை நீ ஏத்துக்கணும், மனம் திரும்ப, இயேசுவை ஏத்துக்கோ, மனம் திரும்ப. அவங்க யோசிக்கிறது எல்லாம் பாவம்னா என்ன? பாவம்னா சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, பெண்கள் மேல இச்சை வைக்கிறது, அப்புறம் என்ன,
ஏழை சில சபைகள்ல ஏழையா இருந்தா நீ பாவம் பண்ற, நீ சபிக்கப்பட்டவன் சொல்வாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருந்தா நீ சபிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வாதம் உனக்கு இல்ல. குழந்தைகள் இல்லையா, நீ சபிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வாதம் அல்ல. உன் பாவத்துல இருந்து நீ திருந்து உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் கடவுள் கொடுப்பாருன்றாங்க. இது தப்பான போதனை, இது கெட்ட போதனை. நல்ல போதனை என்ன அப்படின்னா, எல்லாரும் ரட்சிப்பாங்க, ரட்சிப்பு இருக்கு. இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்தார், அதனால எல்லாருக்கும் உயிர் தெழுதல் உண்டு. அது ஒரு வசனம் ஞாபகம் வருதுங்க, ஆதாமுக்குள் மரிக்கிறது போல இயேசு கிறிஸ்து நம்ம திரும்பி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 22வது வசனம். மெரினா படிக்க சொல்வாமே, அவர் பைபிள் வச்சிருக்காருல்ல. 1 கொரிந்தியர் 15:22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இப்போ ஒரு கேள்வி மெரன், ஆதாமுக்குள்ள நம்ம எல்லாரும் மரிக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆதாமுடைய பிள்ளைங்க, நம்ம ஆதாமுடைய பிள்ளைங்க, அதனால ஆதாமுக்குள்ள மரிக்கிறோம். மற்ற மதத்துல இருக்க மக்கள் ஆதாமுடைய பிள்ளைங்களா இல்லையா? அவங்க எதுல இருந்து வந்தாங்க? முதல் மனிதன் ஆதாம். முதல் மனிதன் ஆதாம் வழியா வர்ற பிள்ளைங்க தான் நம்ம எல்லாரும். அப்போ மற்ற மதத்துல இருக்கிறவங்க எந்த முதல் மனிதன்ட்ட இருந்து வர்றாங்க? பீட்டர், இத விளக்க முடியுமா உங்களால? கண்டிப்பாக்கா. மெரின், இப்போ நம்ம கிறிஸ்தவர்கள்லாம் இருக்கிறோம், நம்ம பைபிள் பிலீவ் பண்றோம். பைபிள்ல என்ன போடுறதுன்னா ஆதாம் ஏவாள் மூலியமா தான் நம்ம வந்திருக்கிறோம்னு சொல்லுது. இப்போ மத்த மதத்தாரர்களுக்கு ஏதாச்சும் வரலாறு இருக்கா, எப்படி வந்தாங்க என்ன? அப்படி எல்லாம் கிடையாதுல்ல. இந்த பூமியில போன எல்லா மனுஷனும் ஆதாம் ஏவாள் தான் வந்திருக்கிறாங்க, புரியுதா? அதுதான் கேக்குறாங்க, இந்த வசனம் அதுதான் சொல்லுது. சோ ஆதாம் வழியா எல்லாரும் வந்துட்டோம். ஆதாம் தான் நம்ம எல்லாரோடைய தகப்பன். எல்லா மதங்கள், எல்லா மக்கள் உடைய தகப்பனார் யாரு? ஆதாம், முதல் மனிதன். இப்போ அத்தனை பேரும் கிறிஸ்துவுக்குள்ள என்னாகும்? உயிரோடு திரும்பி வருவாங்க. இப்போ ஆதாம் பாவம் பண்ணா அவனுக்குள்ள எல்லாரும் செத்துட்டாங்க, இல்ல சாக போறாங்க. கிறிஸ்துனாலும் எல்லாரும் வருவாங்க. ஆதாமுக்கு பதிலா கிறிஸ்து மரித்தார், அதனால கிறிஸ்து மூலமா எல்லாரும் உயிரோட வருவாங்க. இதுதான் நல்ல செய்தி. என்ன கேள்வி வருது மெரின்? ஏதாச்சும் கேள்வி இருக்கா? இல்லண்ணா, அப்பவும் கிட்ட சரி, புரியலையா? இல்ல, உண்மையான நற்செய்தி அப்படின்னா என்னன்னு இப்ப அக்கா சொன்னாங்களே. இப்போ நீ வீட்டுல இருக்கிற, தங்கச்சி இருக்கு, தங்கச்சிக்கு மட்டும் எல்லாத்தையும் பண்ணா, வீட்டு பூஜாக்கு மட்டும் ட்ரெஸ், அதுக்கு பிடிச்ச பொருள் வாங்கி கொடுத்தா
அது நல்ல விஷயமா இல்ல உனக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்தா நல்ல விஷயமா? எனக்கும் சேர்த்து வாங்கி. அதுதான், இது பூமியில இருக்கிற எல்லாருமே திருப்பி வரும், அதுதானே உண்மையா நற்செய்தி? இல்ல ஒரு சிலருக்கு மட்டும் திருப்பி வருது நற்செய்தியா? இல்ல இல்ல. அதுதான் அக்கா கேக்குறேன், நற்செய்தின்னா என்ன? இத சொன்ன போதுதான் இயேசுவ என்ன செஞ்சாங்க? அவருடைய சபையில இருந்து துரத்தி விரட்டி அவரை மலையில இருந்து தள்ள பார்த்தாங்க. இதுதான் நம்மளுக்கும் செய்வாங்க நம்ம சொன்னோம்னா. சோ அந்த சபைக்கு அந்த தப்பான செய்திக்கு போகணும்னு நினைச்சா நீங்க போகலாம், போக வேண்டாம்னு நினைச்சா போக கூடாது. நாங்க போகாதீங்க அப்படின்றோம். என்னன்னா உங்களுக்கு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. ஏன்னா உன்னுடைய அயலாரையும் எல்லாரையும் நீ நேசிக்கணும், அன்பு செலுத்து. நீ அன்பு செலுத்தினாதான் கடவுள் மேல நீ அன்பு செலுத்துற மாதிரி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நம்ம எல்லாரையும் நேசிக்கிறோம்னா மற்ற மதத்துல இருக்கிற மக்களையும் நம்ம நேசிக்கணும். ஆனா ஒரு இது சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ எல்லா சபையிலையும் பாவம் செய்யாதன்றாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவின் சபை என்ன பாவம்னா என்ன? அவங்க என்ன சொல்றாங்க? தப்பான உபதேசம் பண்றவங்க என்ன சொல்றாங்க? குடி பழக்கம் கூடாது, போதை இருக்கக்கூடாது, என்னது வேற மதத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது, பெண் இச்சை இருக்கக்கூடாது, இப்படி ஒரு லிஸ்ட் போடுறாங்க. அப்போ நல்ல செய்தி சொல்ற நாம என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எப்பவுமே நம்ம மனசுல என்ன வைக்கணும்னா, நான் செய்யற செயல் மற்றவங்களை பாதிக்குதா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நான் புகை பிடிச்சா மற்றவங்களுக்கு பாதிப்பாகுமா? நான் குடிப்பழக்கம் பண்ணா மற்றவங்களுக்கு பாதிப்பாகுமா? நான் போதைக்குள்ள போனா மற்றவங்களை பாதிக்குமா? நான் பெண் இச்சை பண்ணா மற்றவங்களுக்கு பாதிப்பாகுமா? நான் என்ன தப்பு செஞ்சா, மற்ற மதத்துல பெண்ணை எடுத்தா மற்றவங்களுக்கு பாதிப்பாகுமா? இது பொய் சொன்னா பாதிப்பாகுமா? இந்த நம்மளுக்கு என்ன தெரியும்? மற்றவங்களை நேசிக்கணும்னு தெரியும். அதை திருப்பி பார்த்துருவோம். மத்தேயு 22வது அதிகாரம் அதுல 37, 38, 39, 40, 37ல இருந்து 40 வரைக்கும் பீட்டர் கொஞ்சம் படிங்க. ஆனா அதுக்கு முன்னாடி மெரின் பைபிள் எடுத்துக்கோங்க, ஏன்னா நீங்களும் படிக்க போறீங்க. மத்தேயுல 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 37வது வசனம். அக்கா படிக்கலாமாக்கா? நீங்க படிங்க பீட்டர். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளையும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்கதரிசிகளும் அடங்கி இருக்கிறது என்றார். நல்லது, நன்றி. இப்ப மெரின் நீங்க 39 மாத்திரம் தனியா படிங்க. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. ஒப்பா இருக்கிறதுனா என்னது? எதுக்கு ஒப்பா இருக்கு மெரின்?
57 வசனம் அதுல இருக்குது பாரு. அந்த வசனத்தை வாசிக்க பார்த்தா இருங்க இருங்க, மெரனுக்கு யோசிக்க வேண்டி இருக்கு இல்லையா? சரிங்க. ஒப்பா இருக்கு அந்த ஒப்பா இருக்கு, ஈக்குவல் ஈக்குவல், அதுக்கு ஈக்குவலா இருக்குது. இந்த அந்த கேள்வியை விளக்குங்க பீட்டர். மெரின், இப்போ நீ ஒரு வசனத்தை வாசிச்சல, அந்த வசனத்துக்கு ஈக்குவலா இன்னொரு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிச்சல, அது என்ன என்ன வசனம்னு கேக்குறாங்க. முழு ஆத்மாவோடும் முழு மனதோட அன்பு கூறுவாங்க. யாரு யார் மேல அன்பு கூறணும்? முன்னாடி இருக்கு பாரு, அந்த வசனத்துக்கு முன்னாடி இருக்கு பாரு. அத 37 திருப்பி படிச்சு பாரு மெரின். கர்த்தரிடத்தில், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு இல்ல. இருங்க இருங்க இருங்க, அவ்வளவு டீட்டெயிலா போனீங்கன்னா முதல் மறந்துடும். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் நம்ம என்ன செய்யணுமா? அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ முதல் பாயிண்ட் வந்து நம்ம தேவ மேல அன்பு கூறணும். உங்களுக்கு கடவுள் மேல அன்பு இருக்கா? இருக்கு. அப்போ இரண்டாவது கட்டளை என்ன? இரண்டாவது கட்டளை 39 இருக்கு. அது யார் மேல அன்பு இருக்கணும்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. எங்க மேல அன்பு யார் இருக்காங்களோ அவங்க மேல இல்ல இல்ல, உங்க மேல உனக்கு நீ உன்னை நேசிக்கிற மாதிரி உன்னுடைய சுத்தி இருக்கிற நண்பர்களே. அப்போ மெரன், உங்களுக்கு உங்களை பிடிக்குமா? ஓகே சரி. எப்படி தெரியும் உங்களுக்கு உங்களை பிடிக்குதுன்னு? உங்களுக்கு உங்களை எப்படி பிடிக்குதுன்னு தெரியும்? இப்ப நம்ம பண்றதுலாம் நம்ம கரெக்டா சில விஷயம் கரெக்டா பண்றோம் தெரியல. காத்து இப்ப உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்றீங்க? ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்களேன். ப்ரே பண்றீங்க. உங்களை நீங்க அன்பு செலுத்துறது வந்து ப்ரே பண்றீங்க. சரி, தண்ணி குடிக்கிறீங்களா? எதுக்காக தண்ணி குடிக்கிறீங்க? தாகத்துக்கு குடிக்கிறீங்க இல்லையா? இப்போ தண்ணி குடிக்காம விட்டீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ இன்னொரு வசனம் என்ன பார்க்கிறோம்? வேற யார் மேல அன்பு கூறணும்? பிறன். நம்ம இல்லாம பிறன் வேற யாராவது இருக்கலாம். நம்ம அம்மா அப்பா இருப்பாங்க, சகோதரி இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்க, எதிரியா இருப்பாங்க, கூட வேலை பார்க்கறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தாகம் எடுக்குது, அவங்க வந்து 2 நாளா உபவாசம் இருந்தாங்க, தண்ணி கூட குடிக்கல, இப்ப அவங்களுக்கு மயக்கம் வருது. அப்ப நீங்க தண்ணி குடுப்பீங்களா குடுக்க மாட்டீங்களா? கொடுப்போங்க. கொடுப்பீங்க. ஏன் கொடுப்பீங்க?
ஆமா இப்ப அவங்களுக்கும் உடம்பு சரியாம ஆமா. சோ நம்ம தண்ணி நல்லது. அதான் இப்ப அன்பு குருவையாக அந்த அதான் அந்த பாயிண்ட். சோ இப்போ உங்களுக்கு தாகம் இருந்தா நீங்க தண்ணி குடிக்கிறீங்க, அப்போ உங்க மேல அன்பு செலுத்துறீங்க, உங்களை நீங்க பாத்துக்கிறீங்க இல்லையா, நல்லா இருக்கிற வரை பாத்துக்கிறீங்க. அயலார் மற்றவன் அதே மாதிரி தாகமா இருக்க போது நீங்க தண்ணி கொடுக்கறீங்க, அவங்க உயிரோடு இருக்கட்டும், அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு கொடுக்கறீங்க. இது எதுக்கு ஒப்பா இருக்கு? ஒப்பானா ஈக்குவல், ஈக்குவல் டு அப்படின்றோம். எதுக்கும் ஈக்குவலா இருக்கு. அந்த ஈக்குவலா இருக்கிறது எந்த வசனத்துல படிச்சோம் பீட்டர்? முதல் 37வது வசனத்துல யார் மேல அன்பு கூறுறீங்க? இல்ல, யார் மேல அன்பு கூறணும் மெரின்? 37 வசனம். இது இயேசுல சொல்றாரு. இயேசுவே உன் தேவனிடத்தில் சொல்வாரா? இயேசு தன்னுடைய அப்பா பத்தி பேசுறாரு, சரியா? அவர் அப்பா. அவர் யாரு? அவங்க அப்பா யாரு? தேவன் யெகோவா. இந்த இது எங்க போட்டிருக்கு? 37ல தேவனாகிய கர்த்தர் தான் இயேசுடைய அப்பா. இப்போ தேவன் மேல அன்பு கூறுறோம். இப்ப அதுக்கு ஒப்பா இருக்கிறது என்னது? நீங்க உங்களை அன்பு செலுத்துறது போல பிறனை அன்பு செலுத்துறது தேவனுக்கு அன்பு செலுத்துறதுக்கு ஒப்பா இருக்கு. அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறீங்க மெரிட்? சொல்லுங்க பீட்டர். நம்மள நேசிக்கணும். நம்மள நேசிக்கிற மாதிரி நம்மளுடைய சகோதரன், பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, தெரியாதவங்களே நேசிச்சுனா நம்ம கடவுளுக்கு அன்பு செலுத்தி ஆண்டவரை நேசிக்கிற ஈக்குவல் ஆயிடும். ஓகேண்ணா. ஓகேன்னு சொல்லிட்டாரு. மெரினுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ நீங்க குடிப்பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதான் இப்ப நம்ம அக்கா தங்கச்சி அதான் நம்ம எல்லார்கிட்டயும் அன்பு காட்டு, தேவன் அன்பு காட்டுதான் இப்ப மெயினா இயேசு கேட்கிறாரு அப்படின்னு. அதான் இயேசு சொல்ற. சரி, இப்போ உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரியா? தப்பான செய்தி கொடுக்கிற சபையில நீங்க குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ரொம்ப நல்ல விஷயம், அங்க போனா நம்ம குடிக்க மாட்டோம்ன்றோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? நீ குடிச்சீன்னா நரகத்துக்கு போயிருவ அப்படின்றாங்க. ஆனா இந்த வேதம் நம்ம என்ன சொல்றோம்? நம்மை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும். அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா நம்ம தேவனை நேசிக்கிற மாதிரி இருக்கு, தேவனாகிய கர்த்தரை நேசிக்கிற மாதிரி இருக்கு, அன்பு கூறுற மாதிரி இருக்கு. அப்படின்னா நம்ம குடிக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம குடிய நிறுத்தணும்னா எப்படி யோசிக்கணும்னா, குடி பழக்கம் தப்பு கிடையாது. இயேசு கூட என்ன செஞ்சாரு? திராட்சை ரசத்தை உருவாக்குனாரு இல்லையா, போதையானது. ஆனா அந்த குடி பழக்கத்துக்கு அடிமையாயிட்டோம்னா அது நம்மளுக்கு தீங்கு. எப்படி தீங்கு? ஆமா, உடம்பு மோசமாயிரும். நம்ம உடம்பு மோசமா இருந்தா இப்போ மற்றவங்களுக்கு அது என்ன பாதிப்பு? நம்ம உடம்பு தானே கெடுது.
நம்மளை நேசிக்காதனால நம்ம உடம்பு கெடுத்துடுறோம் குடினால. அதுக்கும் மற்றவங்களை நேசிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. அப்போ நீங்க குடிச்சு உங்க உடம்ப கெடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க அப்பா அம்மா உங்க தங்கச்சிக்கு எல்லாம் சம்பந்தமே இல்லையா? நீ குடிச்ச அப்பா அம்மாக்கு வருத்தம் வரல. ஆமா ஆமா ஆமாங்க. அப்படி ஓகே. சோ நீங்க குடிச்சா உங்க உடல் கெடுது, உங்க அம்மா அப்பா உங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் மன உளைச்சல் ஆகுது. சரியா? பக்கத்துல உங்களுடைய சொந்தக்காரங்க உங்க வயசு பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எல்லாம் நீங்க குடிக்கிறதோட அவங்களுக்கு தப்பான பழக்கத்தை சொல்லி தர்றீங்க, அவங்க எல்லாம் கெடுறாங்க. அப்போ நீங்க உங்க சொந்தக்காரங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அன்பு கூறலன்னா அது இதெல்லாம் செய்யும் போது என்ன ஆயிருது? கடவுளை நம்ம நேசிக்கல, கர்த்தரை நம்ம அன்பு கூறலன்னு ஆயிருது. ஒரு சின்ன பழக்கம், அன்புக்கும் அதுக்கும் கனெக்ஷன் பாருங்க. அதான் இயேசு சொல்றாரு, நீ தப்பானது செய்யாத. ஓகே, அவர் தப்புனா என்ன? மற்றவங்களை நீ நேசிக்கணும் அப்படின்னா நீ கடவுளை நேசிக்கிற மாதிரி அன்பு கூறணும், எல்லாரையும் அன்பு கூறணும்னா நம்ம இதெல்லாம் யோசிக்கணும். சும்மா அந்த சபையில குடிக்காதுன்னு சொல்லிட்டாங்கன்னு நம்ம சொல்லாம இருக்க முடியாது. ஓகே, உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு சொல்லுங்களேன். இந்த பாயிண்ட் கேக்கா? ஆமா. உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு சொல்லுங்க, பரவாயில்ல. கொஞ்சமா புரிஞ்சாலும் பரவாயில்ல. இப்ப குடிக்கிறதுனா இப்ப நான் குடிச்சா என்னோட உடம்பு பாதிக்கும். அதான் அதை பார்த்து இது பண்ற. அது எதுக்கு ஒப்பா இருக்கு? அது எதுக்கு ஒப்பா இருக்கு சொல்லுங்க. நீ சொன்னா நீங்க முன்னாடி சொன்னியா மெரின், ஆண்டவர் கிட்ட அன்பு செலுத்துறதுக்கு ஒப்பா இருக்கு. நீ உன்னை பாத்துக்கிட்டா, உங்கள அன்பு செலுத்தி உன்னை பாத்துக்கிட்டா அது நீ வந்து கடவுள்கிட்ட அன்பு செலுத்துறதுக்கு ஈக்குவலா இருக்கு. ஆமா. நான் இப்ப அக்கா இந்த பாயிண்ட் கேட்டாங்களா, அதுக்கு கேக்குறேன். அதுதான் இப்போ ஸ்பெசிபிக்கா வந்து சர்ச்சில் வந்து பிடிக்காத, ஸ்மோக்கிங் பண்ணாத, பொய் சொல்லாத அப்படின்னு ஸ்பெசிபிக்கா ஒரு பாயிண்டா சொல்றாங்க. ஆனா சிம்பிளா வந்து இந்த வசனம் சிம்பிளா முடிச்சிருது. நீ வந்து உன்னை நேசிக்கிற மாதிரி உன்னுடைய பேரை நேசி. இது ரெண்டும் பண்ணா நீ ஆண்டவர் மேல முழு அன்பு பாசம் வச்ச மாதிரி ஈக்குவல் ஆயிடுது. அவ்வளவுதான், சிம்பிள். ஒரு பாயிண்டா சொல்லி பயமுறுத்தி இது மாதிரி தண்டனை கொடுப்பேன் அந்த மாதிரி தண்டனை கொடுப்பேன் சொல்லாம சிம்பிளா ரெண்டு பாயிண்ட்லயே வசனம் முடிஞ்சிருது. புரியுதா? ஓகே. ஸோ அதனால நம்ம ஒரு இதுவும் நடக்கும் போது நம்ம என்ன யோசிக்கணும்னா, கடவுள் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லார் மேலேயும் அன்பு இருக்கு அவருக்கு. என் மேலேயும் அன்பு இருக்கு, பிறர் மேலேயும் அன்பு இருக்கு. என் மேல அன்பு இருக்கு, எங்க அம்மா அப்பா மேல அன்பு இருக்கு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மேல அன்பு இருக்கு, மற்ற மதங்கள் எல்லார் மேலேயும் அன்பு இருக்கு. நம்மளும் என்ன செய்யணும்? நம்ம மேல முதல்ல அன்பு இருக்கணும். நம்மளுக்கு அந்த அன்பை நம்ம யோசிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும். இயேசு கிறிஸ்து வந்து நல்ல செய்தியை எல்லாருக்கும் சொன்னாரு. நம்மளும் இயேசு போல எல்லாருக்கும் நல்ல செய்திய சொல்லணும். இயேசு கிறிஸ்துவ சபையிலிருந்து விரட்டி அடிச்சாங்க. நம்ம போய் சொன்னோம்னா நம்மளையும் விரட்டி அடிப்பாங்க. நல்ல செய்தி மக்களுக்கு பிடிக்காது.
எல்லா மக்களையும் சொல்லல, நிறைய மக்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க கவனம் ஃபுல்லா எங்க இருக்கு, தாங்க பணக்காரன் ஆகணும், தாங்க நல்ல வேலை கிடைக்கணும், நல்லா கல்யாணம் பண்ணணும், நல்லா பேர பிள்ளைங்களை பிறக்கணும். இது உலக பிரகாரமான கவலைகள்ல மூழ்கி கிடக்குறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, எப்ப நீ உனக்கு தாகமா இருந்தா தண்ணி குடிக்கிறீல, அதே மாதிரி மற்றவன் தாகமா இருந்தா போய் தண்ணி குடு, அவனுக்கு நீ அன்பு காட்டு. இந்த மாதிரி அன்பு காட்டினா கடவுளா தேவன் நாகிய கர்த்தர் அவர் மேல அன்பு காட்டுற மாதிரி இருக்கும். நீ கெட்ட பழக்கம் செஞ்சினா நீ உன்னைய லவ் பண்ணல, அன்பு செலுத்தல. நீ கெட்ட பழக்கத்துக்கு போனீன்னா மற்றவன் மேல அன்பு காட்ட மாட்டாரு. அப்படின்னா கடவுள் மேல உனக்கு அன்பு கிடையாது அப்படின்னு சொல்ற. அந்த அன்பை வச்சு நம்ம எப்பவுமே அன்பு யோசிக்கணும். கடவுள் எல்லார் மேலயும் அன்பா இருக்காருன்னா நம்மளும் நம்ம எல்லார் மேலயும் எப்படி அன்பா இருக்கலாம்னா நம்ம கெட்ட பழக்கத்துக்கு போகக்கூடாது. ஓகே, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். பீட்டர், நீங்க என்ன நம்ம இதுல புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க, சொல்லிட்டு அப்படியே முடிக்க பார்ப்போம். ஓகேக்கா. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து கேள்வி என்னன்னா, ஓய்வு நாள்ல வந்து தேவாலயத்துக்கு கண்டிப்பா போகணும், தேவாலயத்துக்கு போகணும். ஆனா என்ன மாதிரி உபதேசம் பண்ற தேவாலயத்துக்கு போகணும், நற்செய்தியை சொல்லுகிற தேவாலயத்துக்கு போகணும். நற்செய்தினா என்ன? எல்லா மனுஷரும் 2ஆம் வருகையில வருவாங்க, எல்லா மனுஷருக்கும் மீட்பு உண்டு. இந்த நற்செய்தி எந்த தேவாலயத்துல சொல்றாங்களோ அங்க நம்ம போலாம். இன்னொரு பாயிண்டும் நீங்க சொன்னீங்க, அந்த கெட்ட பழக்கத்தை பத்தி நம்ம லைட்டா பார்த்தோம். அதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் விடை கிடைச்சது. நம்மள நேசிக்கிற மாதிரி பிறரை நேசிக்கணும், பிறரை நேசிச்சா கடவுளை நேசிக்கிற ஈக்குவல் ஆயிடுது. அப்போ இதை பண்ணும்பொழுது நம்ம மற்ற தப்பான விஷயங்கள்ல நம்ம வந்து பண்ண மாட்டோம். ரைட், நல்லா சுருக்கமா சொல்லிட்டீங்க. சோ இதோட நம்ம முடிச்சுக்கலாமா பீட்டர்? நேயர்களுக்கு நம்ம கிறிஸ்துவ நேயர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம். வீடியோவை பாருங்க, உங்களுக்கு உண்டான கேள்விகள் எதாவது இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி பீட்டர், நன்றி மெரன். உங்க கேள்விகளும் உங்க விளக்கங்களும் சூப்பரா இருந்தது. தேங்க்யூ.